ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என் ஹஸ்பண்டு ஊருக்கு வந்திருந்தப்போ நாங்கள் கேஎஃப்சி போனோமா. கேஎஃப்சியில் போய்ட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் தான் சாப்பிட்டோம். ஃபஸ்ட் டைம் தான் அன்றைக்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க, பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க, இன்னொரு நாளைக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நேற்று நாங்கள் ஒரு வளையல் போடுற ஃபங்க்ஷன் போயிருந்தோமா. அங்கே போயிட்டு நான் எப்போவுமே வீட்டில் ஏதாவது செஞ்சேன்னா, நான்வெஜ்ஜு இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸு ஏதாவது செஞ்சேன்னா எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க கேட்பாங்க, யாராவது பசங்க சொல்லிட்டாங்கன்னா, இல்லை அவங்க அம்மா சொல்லிட்டாங்கன்னா, நீ ஏன் சொல்லலை அப்படின்னு. நானா சின்ன குழந்தையா ஏமாந்த போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும், நம்ம சொல்லிவிட்டு அவங்க நம்மளால் சாப்பிட முடியலன்னு ஏமாந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நேற்று வளையல் போடுற ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டோன்னு சொன்னேன். அதனால என்ன பண்ணிட்டாங்க, ஈவினிங் வந்து வீட்டுக்கு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் அப்புறம் சாயந்தரமாக ஃபோன் பண்ணி, நான் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கேஎஃப்சி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களா. நான் சொன்னேன், பசங்க மதியம் தான் சாப்பிட்டாங்க, எதுக்கு நைட்டு ஆர்டர் பண்ணீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை, இன்றைக்கி நீங்கள் வெளியில் போயிட்டீங்களா, அதனால் நான்வெஜ் எதுவும் சமைச்சிருக்க மாட்டீங்கன்னா பசங்க சாப்பிடுவாங்கன்னு ஆர்டர் பண்ணேன் அப்படின்னாங்க. எவ்வளோன்னு கேட்டேன். 500ரூபான்னாங்க. அதே போன வாரம் கம்பெனி போகும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறேன், ஒன்றுமே இல்லைன்னாங்க. ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டேன். ஆரஞ்சு கேட்டேன், 80 ரூபா சொன்னாங்க. அதனால் விலை அதிகமாக இருந்ததுன்னு வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போது பார்த்துங்க, அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. 80 ரூபா விலை கொடுத்து வாங்க முடியல, சாப்பிட முடியல. ஆனால் பசங்களுக்கு 500 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறாங்க. எப்படி சொல்கிறதுனே தெரில.